ஆகாமியம், சங்கீதம், பிராப்தம் 3 வகை உண்டு மனிதனுக்கு. இது என்ன என்பதை பார்க்கலாம். பொதுவாக மனதுக்கு 2 நிலைப்பாடுகள் உண்டு. ஒன்று இன்பம், ஒன்று துன்பம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வீட்டுக்காரம்மா வெளியூர் போயிருக்கு, அப்பா அம்மாவை பார்க்க போயிருக்கு. வருது இன்றைக்கி சாயந்தரம் 8 மணி ட்ரெயினுக்கு வீட்டுக்கு வருது. எப்படா வீட்டுக்காரி வருவா, நல்லா சமையல் பண்ணுவா, சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பான். வர்றவொன்னே 7 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவாங்க. போய் உட்காந்துருந்து 8 மணி 8:30 வந்தவொடனே ட்ரெயின். வாம்மா, என்ன முன்னாடியே வந்துட்டிங்களா? இல்லை இப்போ தான் வந்தேம்மா. சந்தோஷமாக அழைச்சிக்கிட்டு வருவோம். இதே நமக்கு தெரியாத ஒரு நபர், யாரோ ஒருத்தர் வர்றார், வேலைக்காரர் ஓனர் சொல்லிவிடுவார், அவர் வருவார் ட்ரெயினுக்கு, போய் அழைச்சிட்டு வா. போய் உட்காந்துருப்பான். 8 மணி நேரம் உட்காந்துருப்பான். ட்ரெயின் அன்றைக்கி பார்த்து 9 மணிக்கு வரும், 1 மணி நேரம் லேட்டு. மனம் துன்பப்படும். யாரா இவனை போய் அழைச்சிட்டு வர, இது வேலையா நமக்கு, ரொம்ப மனம் துன்பப்படும். அதே சம்பவம் அவனுடைய உறவினர் வரும்போது அவனுக்கு இன்பத்தை கொடுத்தது. அதே சம்பவம் தமக்கு பிடிக்காத ஒருவர் வரும்பொழுது துன்பத்தை கொடுக்கிறது. மொத்தத்தில் மனம்தான் இதற்கு அடிப்படை காரணம். இது ஆகாமியம், சங்கீதம், பிராப்தம் என்றால் என்ன? ஆகாமியம் என்பது நாமே ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். எப்படின்னு டாக்டருக்கு படிக்க வைக்கணும் பையலான்னு நினைப்பான். நிறைய கடன் வாங்கிடுவான். அந்த கடனை திருப்பி அவனால் கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். நீ ஆசைப்பட்டாய் டாக்டருக்கு படிக்க வைக்கணும். இது நாமே ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். அடுத்தது சங்கீதம் என்பது மற்ற ஜீவராசிகளால் நமக்கு ஏற்படுவது, மற்ற உறவினர்களால் நமக்கு ஏற்படுவது. புரியுங்களா? போயிட்டே இருப்பான், திடீர்னு நாய் கடிச்சுப்படும், இல்லை மாடு முட்டிடும், இல்லை எவனோ வண்டியை கொண்டாந்து மேலே விட்டுருவான். இது மற்ற ஜீவராசிகளால் நமக்கு ஏற்படும் துன்பம். இதற்கு சங்கீதம் என்று பெயர். 3வது பிராப்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிராப்தம்னா என்ன? ஒரு பெரிய அடித்தடி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். இவன் போய் வேடிக்கை பார்த்து நிற்பான். போலீஸ்காரன் திடீர்னு வருவான். நீயும் தானே நின்னா வான்னு அவனையும் தூக்கிட்டு இருப்பான். இவன் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான், ஆனால் இவனையும் தூக்கி கொண்டு உள்ளே வச்சுக்கணும். இது பிராப்தம்னு பேர். நீ எந்த காரியமும் செய்யாமல் எங்கே இருந்தோ உனக்கு ஒரு துன்பம் வந்துவிடும். புரியுங்களா? இதற்கு பெயர் பிராப்தம் என்று பெயர். அடிப்படையிலே மனம்தான் காரணம். நாம் படும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மனம்தான் அடிப்படை காரணம். இந்த மனதை நிலைநிறுத்தி கொள்ள எவன் புரிந்து வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு துன்பமும் இன்பமும் சரியாகத்தான் தெரியும். கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவியை பார்த்து, வாழ்க்கையை உனக்கு இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டுமான்னு கேட்டதுக்கு துன்பமே வேண்டும் என்றார். ஏன் அவர் சொன்னார்? துன்பம் எப்போதும் நினைத்திருந்தால் இறைவனை நினைத்திருப்போம்னா. இது அடிப்படையிலே மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.